வணக்கம் நண்பர்களே. நம்ம மல்லிசில்ல இப்போ என்ன சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம், பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, அப்படி என்னடா நடந்துட்டுருக்குன்னு கேட்குறீங்களா? நம்ம மல்லி வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஆமாங்க, எப்படி, எதனால், எப்படி உள்ளே வந்தாங்க? அடித்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளதுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட சூடு சொரண வெக்கம் மோனம் இல்லாமல் நம்ம மல்லி எப்படி வீட்டுக்குள்ளே வந்தாங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஆமாங்க, ரஞ்சிதா ராஜேஸ்வரி வந்து கழுத்தை பிடிச்சி தள்ளினதுக்கப்புறம் ரெண்டு விஷயம் நடந்துச்சுங்க. ஒரு விஷயம் வந்து நம்ம அரவிந்த் சப்போர்ட்டு தாங்க. அரவிந்த் வந்து அதுக்கப்புறம் என்னங்க இப்படி பண்ணுறீங்க, இவ்வளோ கேவலமாக நடத்துறீங்கன்ற மாதிரி பேசி சண்டை போட்டு பெரிய பிரளயத்தை கிளப்பிட்டார். இது ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா நம்ம விஜயோட அம்மா. ஆமாங்க, அவங்களும் வந்துட்டாங்க. வந்துட்டு என்னடா நடக்குது இங்கே, டே விஜய் உன் முன்னாடி என்ன நடக்குது, மல்லி என்ன தள்ளி விடுறாங்க, நீ கேட்காம என்ன நின்று பொம்மை மாதிரி பார்த்துட்டு இருக்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்துடுறாங்க. செம்ம டைமிங்கில் ரெண்டு பேரும் மாசா கிளாஸாக வராங்க. இதுக்கப்புறம் தாங்க மூணாவதாக நம்ம பெரியம்மா என்ட்ரியாக வராங்க. ஆனால் எந்த டைமில் பார்த்தா மல்லி வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. ரெண்டு பேரும் சமாதானப்படுத்தி கூப்பிட்றாங்க. ஆனால் மல்லியை என்னமோ அந்த வீட்டுக்குள்ள கால் வைக்க மட்டும் கோவத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க வெளியவே. அந்த டைமில் நம்ம பெரியம்மா என்ட்ரி, மாஸ் கிளாஸ் என்ட்ரி கொடுத்து ஏன் போல என்னாச்சுன்னு கேட்க, பெரியம்மா என்னை வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி தள்ளிட்டாங்க பெரியம்மா, அவரு கூட எதுவும் கேட்கல கண்டுக்கல அப்படின்றாங்க. என்ன மாப்பிள்ளை தம்பி கேட்கலையா? மாப்பிள்ளையும் கேட்கல, மண்ணாங்கட்டியும் கேட்கலன்ற மாதிரி மல்லி சொல்ல உடனே நம்ம பெரியம்மா செம்ம கோவத்தில் விஜய் கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. ஏன் தம்பி, உங்களுக்காக தான் என் பொண்ணு இத்தனை நாளாக இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. நான் என்ன உங்களை அவ கூட சேர்ந்து குழந்தைய பெற்றுக்கு சொன்னேன், ஒன்றும் பண்ணாமல் சந்தோஷமாக இருக்குன்னு தானே சொல்கிறேன். ஆனால் நீங்கள் அதுக்கும் ஒத்து வராமல் இப்படி கொடுமைப்படுத்தினா என்ன இந்த நியாயம் அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. உடனே ராஜேஸ்வரி வந்துட்டு, என் தம்பி அந்த வீட்டு வேலைக்கு வந்து ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டா, அவெல்லாம் ஒரு ஆள்னு பேசிகிட்டு இருக்கியா, அவ கூட சேர்ந்து இந்த சொத்தெல்லாம் அனுபவிக்க தாண்டி நீயும் பிளான் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியம்மாவை பிடிச்சின்னு ரொம்ப ஏளனமாக கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க. யாரான்னு பார்த்தா நம்மளோட ராஜேஸ்வரி. இந்த டைமிங்கில் தாங்க நம்ம பெரியம்மா சொல்கிறாங்க, இங்கே பார் ராஜேஸ்வரி, கன்னடா ஒழுங்காக ஓடிடு, தேவையில்லாம் மாட்டாத. என் பொண்ணுக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, ஓகேவா? ஆல்ரெடி என்கிட்ட அதுக்கு நான் எல்லா ப்ரூஃப் இருக்குது. இதை வச்சு வரதட்சணை கொடுமை சொல்லிட்டு நான் கேஸ் ஃபைல் பண்ணால் வந்து உன்னை தூக்கிட்டு போய் உள்ளே வச்சு குத்துன்னு குத்துவாங்க. மாமியார் கொடுமைன்ற மாதிரி இது நாத்தனா கொடுமை, நான் கேஸ் போட்டுருவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் அவங்க ஒரு பக்கம் முடிச்சுட்டு இருக்கேன். ஓ, உன்னால் என்ன பண்ண முடியுதோ பண்ணிக்கோ, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, இதை கேட்ட உடனே நம்மளோட பெரியம்மா பண்ணுறேன் இரு பண்ணுறேன்னு ஃபோன் எடுக்கிறாங்க. உடனே விஜயோட அம்மா வந்துட்டு, இல்லை இருங்க, நீங்கள் வேறு ஏன் இவ்வளோ டென்ஷனாக வரீங்க, இருங்க நான் பார்த்துக்கிறேன் நல்லமான்னு சொல்ல, அதுக்கப்புறம் அப்புல வராங்க. அதுக்கப்புறம் மல்லி கூப்பிட்டு உள்ளே போகிறாங்க. விஜய் வந்து மல்லி விட்டால் மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க. உடனே நம்ம மல்லியோ நான் அவர்கிட்டலாம் பேசுகிறதா இல்லை அப்படின்னு சொல்லி கோவத்தில் மூஞ்சி திருப்பிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம விஜய் போயிட்டு, மல்லி என்னை மன்னிச்சிரு மல்லி, எல்லா தப்பும் என்னோட தான், நான் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கக்கூடாது, தயவு செஞ்சு நான் மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி காலை பிடிச்சி கெஞ்சி கதறி கேட்குறாரு. அதுக்கப்புறம் வெண்பா குட்டியும் ஒரு பக்கம், மல்லியம்மா என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு கெஞ்சி கதறாங்க. இந்த சமாதானத்தை எடுத்துக்கிட்ட மல்லி அமைதியாக இருக்காங்க. ஆனால் அது எவ்வளோ நேரத்துக்குன்னு எனக்கு தெரியலங்க. இதுக்கு நடுவில் ராஜேஸ்வரி, இவக்கிட்டெல்லாம் ஏன்டா கெஞ்சிட்டு இருக்க, எழுந்து வாடா அப்படின்னு சொல்லி விஜயை கூப்பிட்றாங்க. ஆனால் நம்ம விஜய் எழுற மாதிரி இல்லைங்க. மல்லி காலை பிடிச்சிட்டே உட்காந்துட்டு இருக்காரு. இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு இப்படியே பிடிச்சிட்டு இருப்பாரு எனக்கு தெரியல. பிடிச்சி மல்லிக்கு கால் வலிக்குதானோ எனக்கு தெரியல, இல்லை பிடிச்சி விஜய்க்கு காலை பிடிச்சதுனால கை வலிக்குதானோ எனக்கு தெரியல. ஸோ என்ன வலிக்குதுன்றது அவங்களே அடுத்த எபிசோடில் சொல்லுவாங்க, நான் அதை இப்போ சொல்ல விரும்பலை. இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் இன்னொரு முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம் போய்ட்டுருக்குங்க. அப்படி என்னடா போயிட்டுருக்கு, ஏது போயிட்டுருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? மறக்காமல் என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புதுசாக தெரியும், என்னோடய வீடியோவும் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும், ஓகேங்களா? இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்க. இதுக்கு நடுவில் நம்ம அரவிந்த் புதுசாக ஒரு வழி இப்போ வேலை பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சார் நீங்கள் என்ன பண்ணே தெரியாது, மல்லி இந்த வீட்டில் இருக்கணும், அவங்களுக்காக தான் எல்லா விஷயத்தையும் நாங்கள் பொறுத்துட்ருக்கோம். மல்லி நீங்கள் சந்தோஷமாக அந்த வீட்டில் இருக்கணும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அது உங்களை காப்பாற்றுறதுக்காக காலில் விழுந்தேன்னா மறுபடியும் உங்களை உள்ளே தூக்கி போகிறதுக்காக காலில் விழுந்து யோசிக்க மாட்டேன். அந்த குடும்பத்துக்கிட்ட சொல்லி உள்ளே தூக்கி போடுவோம், மொதல் விஷயம். ரெண்டாவது, வரதட்சணை கேஸ் அப்படின்ற ஒரு இதை கொடுத்து, வரதட்சணை கொடுமை அப்படின்னு சொல்லி நான் கேஸ் கொடுத்து உள்ள தூக்கி வச்சு முட்டி தட்டி ஜட்டியோட ஓட விட்டுருன்ற மாதிரி ராஜேஸ்வரி கிட்டே ரஞ்சிதா கிட்டே சொல்ல, அவங்க ரெண்டு பைத்தியம் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. உடனே ராஜேஸ்வரி சொல்கிறா, பாத்தியா தலைமையில் ஏறி உட்கார்றாங்க பார்த்தியா, இதுக்கு தான் சொன்னேன் இவங்ககிட்டலாம் இந்த மாதிரி வச்சுக்காத சொல்லிட்டு, கேட்டியா நீ என் பேச்சு கேட்டியா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பட் இப்போதைக்கு பரபரப்பாக சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கேன் சீரியல். இது இப்படியே தொடருமா, நடுவில் அச்சக்கா பிச்சக்கான எதனா மாறுமா அப்படின்ற ஒவ்வொரு விருப்பமான சுவாரஸ்யமான தகவல்களையும் அடுத்தடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். என்னோட வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், சப்போர்ட், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாட்டா, see you, bye bye. இன்னொரு முக்கியமான விஷயங்க, எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இன்றைக்கி கொஞ்சம் கலராக இல்லை, காரணம் பார்த்தீங்களா, டியூப்லைட், புது டியூப்லைட் இன்றைக்கி தான் வாங்கி மாட்டியிருக்கோம். அதனால தான் வீடியோ போடுறதுக்காக. டாட்டா, see you, bye bye.